ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். சோதரா, நீங்க நினைக்கிறீங்க ஆசீர்வாதம்ன்றது நீங்க 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அல்லது நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வர்றதல்ல. அது ஏற்கனவே கட்டளையிடப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க நம்ப மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற பொழுது சோதர மோவாபின் ராஜா பாலாக் பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வருகிற பொழுது அவர்களை சபிக்கும்படியாக பேயோரின் கொடுமடி, அவன் பிஸ்காவின் கொடுமடி, அவன் பாலாக்கு கொடுமடி என்று சொல்லி, அவன் பாகாலின் கொடுமடி என்று சொல்லி 3 கொடுமடிகளையும் நிறுத்தி 7 காளைகளை பலி செலுத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சபி என்று சொல்லுகிற பொழுது, ஆமென், ஒரு சத்தமா சொல்லுங்க பாப்போம். பிள்ளையாம் சொன்னாரு, காசு வேணா நீ கொடுக்கலாம், கட்டளை அவர் தான் கொடுப்பார். இவன் பிள்ளையாம் தீர்க்கதரிசி நின்று கொண்டு பார்க்கிறான், அந்த ஜனங்களை பார்க்கிற பொழுது கர்த்தர், ஆமென், இவன் சபிக்க வாய் திறந்தா ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அல்லேலூயா. பாலாக்கு பார்க்கிறான், உன்னை சபிக்கத்தானே கூட்டிட்டு வந்தேன், இந்த ஜனத்தை சபிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. 430 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமென், உனக்குள் உன் சந்ததி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஆண்டவர் அழைச்சு புறப்பட்டு வந்த எந்த சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? ஆண்டவர் அழைச்சு புறப்பட்டு வருகிற எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்தக்காரங்களை விட்டு, உறவுகளை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிற சந்ததி ஆசீர்வாதமாகத்தான்